இந்த விருட்ச சாபம் அப்படிங்கிறது நெறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஆல்மோஸ்ட் நம்ம டெய்லி இந்த விருட்ச சாபம் நமக்கு இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, வீட்ல வந்து எதையாவது ஒண்ணுன்னா செடிய வெட்டி போடுறதோ, இல்ல மரத்த வந்து வெட்டி போடுறது. யாராவது ஒரு இடத்துல நமக்கு மரங்கள வெட்டிட்டே தான் இருக்காங்க. அதுவும் காடுகளை இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் அழித்து, இந்த விருட்ச சாபம்ங்கிறது மெயினா ஆ செடிகள் நமக்கு கொடுக்கக்கூடிய சாபம். ஸோ வீட்ல வந்து நான் செடி வாங்கி வைக்கிறேன். அதுக்கு தண்ணி கூட ஊத்தாம அது காஞ்சு செத்து போயிடுறது. நம்ம என்ன நினைப்போம்னா, அதுக்கு பேச வராது. அது உயிரோட இருக்கக்கூடிய ஒரு பீயிங் தான் இல்லையா? அந்த மண்ணுல எத்தன எறும்பு சாப்பிடுது. மண்ணுல எறும்ப தவிர எத்தன ஜீவராசிகள் வாழறது இல்லையா? ஸோ அந்த செடிகளை அழிக்கும் பொழுது, அந்த ஜீவராசிகளையும் சேர்த்து நம்ம வந்து அழிக்கிறோம். அதனால இந்த விருட்ச சாபம்ங்கிறது நமக்கு முக்காவாசி எல்லாருக்குமே வந்து இருக்கும். தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம எப்பவுமே பண்றது தான். அண்ட் வீட்ல வந்து ஒரு பெரிய மரம் இருக்கு. அந்த மரத்த வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, எத்தனையோ பறவைகளுக்கு அது வந்து ஒரு சரணாலயமாக இருக்கும். பட்சிகள் வந்து அங்க கூடு கட்டும். அது எல்லாத்தையும் நம்ம அழிக்கும் பொழுது, நம்ம குடும்பம் வந்து ஒற்றுமையோட இருக்கிறதோ, இல்ல குடும்பத்தில வந்து நெறைய பிரச்சனைகள் வருவதற்கோ, இது வாய்ப்புகள் வந்து அதிகம் உண்டு. ஸோ இந்த விருட்ச சாபம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து இருக்கிறது தான். இதுல இந்த விருட்ச சாஸ்திரத்துல இந்த சாபம் தீர்றதுக்கான சில பரிகாரங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. விஷயம் தெரிந்தவர்களிடத்தில் கேட்டு அந்த சாபத்தை தீர்த்து கொள்றதுக்கு நெறைய பிராயச்சித்தங்களும் இருக்கு, பரிகாரங்களும் இருக்கு. முறையே நீங்க கேட்டு செய்யலாம்.